நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஊர் வந்து சங்கரன் கோவில். இது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிழக்கு சரிவுகளில் அமைந்துள்ள ஒரு பெரிய நகராட்சி. இந்த ஊருக்கு ஏன் சங்கரன் கோவில் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவில் பேர் சங்கர நாராயணர் கோவில். அதனால் நேரடியாகவே சங்கரன் கோவில் அப்படின்னு பேர் வந்துருச்சு. தென்காசி மாவட்டத்தில் இது ஒரு 2வது பெரிய நகரமாகவும் சங்கரன் கோவில் உள்ளது. இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். சங்கரன் கோயிலில் போகும்போது இந்த பதிவை எடுத்துகிட்டே நான் போனேன். எங்கள் ஊரில் இங்கே பயங்கரமான வெயில், சுட்டெரிக்கிற வெயிலாக இருக்குது. வெப்பத்தை தணிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகலான்னு, சுற்றுலாத்தலத்துக்கு போகலான்னு நான் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அது எந்த இடம் அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். நான் சொன்னேன், இந்த கோவில் வந்து மிகப்பெரிய பிரபலம், பெயர் பெற்றதும் கூட. அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜவுளித்துறை வந்து பெரிய அளவில் இருக்குங்க. அதாவது ஜவுளியில் என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து இங்கே எளிதாக கிடைக்கிது. என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா, டெர்ரி துண்டுகள், பருத்தி புடவைகள், லுங்கிகள், கைக்குட்டைகள் இதெல்லாம் கிடைக்கிது. அப்புறம் நேரடியாகவே உற்பத்தியும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 விசைத்தறிகள் வந்து நேரடியாகவே வந்து உற்பத்தி செய்ய வந்து பயன்படுத்தப்படுது. அப்புறம் இந்தியா முழுவதுமே இதை வந்து சந்தையும் படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு பிரபலம். சங்கரன் கோயிலில் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்டவர்களை வந்து சொல்லலாம். அதில் முக்கியமானவர், நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றவர், தமிழ் எழுத்தாளர், மொழியின் சூரியன். இது கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் கூட இந்த கொஸ்டின் வராமல் இருக்காது. அந்தளவுக்கு புகழ் பெற்றவர். அவர் பேர் வந்து தேவநேய பாவாணர். அவரோட சிறப்பு பெயர் வந்து மொழி ஞாயிறு. அப்புறம் இவருக்கு அஞ்சல் தலை கூட இருக்குது. 2006ஆம் ஆண்டு வந்து இந்திய அரசாங்கத்தில் வந்து இவரோட அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்படி நிறைய பேரை சொல்லலாம். அதில் நடிகர் விவேக்கை கூட சொல்லலாம். அவரும் வந்து சங்கரன் கோயில் பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் பிறந்த ஊரை கூட நான் பார்த்துருக்கேன். அந்த வழியாக தான் இப்போ வந்திருக்கேன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் திரைப்படத்தில் வந்து அதிகமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவர் சமூக ஆர்வலர். இவர் வந்து பொழுதுபோக்கு நடிகர். இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நிறைய மரங்கள் வந்து நடுவார். சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய வந்து மரங்களை வந்து நட்டி வச்சுருக்காரு. அதை நானே பார்த்துருக்குறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இங்கே வந்தாச்சு. ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். அப்புறமா நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.